என்னோட காஃபி ரெடி, அதே சமயத்தில் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டும் ரெடி. எல்லாருமே கல்ச்சர் ஷாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி அப்ராட் போகிற நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் கல்ச்சர் ஷாக் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதை வந்து பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆயிடாதீங்க, தயவு செஞ்சு அதை பார்த்து ஷாக்கும் ஆயிடாதீங்க, அப்படி கடந்து போயிருங்க, அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து நான் பட்ட இல்லை நான் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ஷாக் என்ன கேட்டேன்னா, 16 வயசு ஆயிட்டாலே நீங்கள் வந்து ஒரு அடல்ட். அடல்ட்னு எந்த ரேஞ்சுக்குனா உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை துரத்திடுவாங்க வீட்டை விட்டு வெளியே. லைக் ஜஸ்ட் கோ, போய் உன் வாழ்க்கை நீ வாழ, சும்மா இங்க இருந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, எங்களுக்கும் பிரைவசி வேணும், எங்களுக்கு நாங்களும் ஜாலியா ஜிம்கானவா இருக்கணும், அதனால நீ வந்து போய் உன் வாழ்க்கை நீ பாத்துக்கோ, நீ ரோட்ல இருக்கியா, நீ காட்டுல இருக்கியா, இல்ல வீட்டுல இருக்கியா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசு அமைச்சிருவாங்க. ஆனா நான் ஒரு இந்தியன் பேரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேச முடியும், பிகாஸ் நான் ஒரு இந்தியன் பேரண்ட் தான் வச்சிருக்கேன். அதனால வந்து இதே எங்க வீட்டுல என் வீட்டுல நான் வந்து என் அம்மா கிட்ட ஒன்றும் இல்லை கைஸ், எனக்கு 50 வயசு ஆனால் கூட இதுதான் நடக்கும். ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 5 நிமிஷத்தில் ஏதோ இந்த தெருவே தெரியாமல் குடு 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 குடுன்னு ஓடிட்டு இருக்க இந்த ஷிட்ஸுவோ பக்கோ வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா என்ன பதட்டமாக தேடுவோம். அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் பதறி பதறி தேடுவாங்க, கதறி கதறி தேடுவாங்க. தேடி வீட்டை கூட்டு வந்துட்டு கும்பு கும்புன்னு கும்புவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வீட்டை விட்டு வெளியே காலை வெப்ப, மவளை வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வாங்குவாங்க. ஆனால் என்னதான் நம்மளை போட்டு கும்மு கும்முன்னு கும்முனாலும் அந்த பாசம் தான் சார் கடவுள், அந்த அந்த பேரண்டிங் தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்கு நம்மளோட பேரண்டிங். பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாப நிலைமையில இருக்கு கைஸ். நிறைய பசங்க மென்டலி டிப்ரெஸ் ஆகி சுத்துறாங்க, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல்ஸ் தான் எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.